எசையா 40வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் பாருங்க, நமக்கு காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால், நாம் செயல்பட வேண்டும் என்றால், நாம் வாழ வேண்டும் என்றால் நமக்கு ஒரு பலன் வேணும். பலன் இல்லாமல் நம்மளால வாழ முடியாது. சாப்பிட்றதுக்கு கூட ஒரு பலன் வேணும். சாப்பிட்றது ஜீரணம் ஆகணும்னா கூட ஒரு பலன் வேண்டும். கண்ணு பார்க்கணுன்னா ஒரு பலன் வேணும். காது கேட்கணும்னா ஒரு பலன் வேணும். வாய் பேசணும்னா ஒரு பலன் வேணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் பெட்டில் வாய் பேச முடியாமல் கேட்டால் வாயை திறக்க முடியாமல் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் பலன் இல்லை. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால ஓடணும் அப்படின்னா ஒரு பலன் வேணும். அந்த பலனுக்கு நான் என்ன செய்யறது, அந்த பலனுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம். கர்த்தருக்கு காத்து இருந்தால் போதும், உங்களுக்கு புது பலன் கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அலையில